வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஃபஸ்ட்டு 15,000 யூஎஸ் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஓவரால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம க்ரோ எக்ஸ்பர்ட்டுக்கான கோல்டன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ ஓவரால் அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 ருபீஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு யூஎஸ் மார்க்கெட்டில் மொத்தம் ஒரு 4 ஸ்டாக் மேலே போட்டிருக்கேன். ஸோ நான் 10 இயர் நான் ஃபோர்சி பண்ணுறது 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸில் ஒரு நல்ல க்ரோத் பார்க்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன். எதுக்கு யூஎஸ் மார்க்கெட்டு, என்ன ஆப் யூஸ் பண்ணேன், போர்ட்ஃபோலியோ என்ன இருக்குது, இப்போதைக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் இன் யூஎஸ் மார்க்கெட், இதை பற்றி தான் இந்த டீலாக பார்க்க போகிறோம். இது முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின வீடியோ. நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ ஓவரால் யூஎஸ் மார்க்கெட் ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்ததுல குளோபலாக பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ட்ரிஸோட பெஞ்ச் மார்க்கிங் வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக நடக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குயிக்கராகவே வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ருப்பி பொறுத்த வரைக்கும் கண்ணாப்பினான்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டே இருக்கு யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ்ல பிஸ்னஸ் வேல்யூவா இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா growth பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அட் த சேம் டைம் ருபி டிப்ரிஷியேட் ஆகும்போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். தேர்ட் வந்து டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நாம ஜென்ரலா பேசும்போது எல்லாமே போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வரும். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்ல ஷேர் மார்க்கெட் எடுத்தா ஷேர் மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதையுமே நம்ம எப்படி டைவர்சிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்தியாவில் சில குளோபலா அவைலபிளா இருக்கிற பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் இருக்காது. செமிகண்டக்டர், ஹைப்பர் ஸ்கேல் கிளவுடு, இந்த மாதிரியான குளோபல் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இருக்கும். இதை டைரக்டா அங்க ஹோல்ட் பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இனோவேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஐ, கிளவுடு, சிப்பு, மீடியா, இது எல்லாமே ப்ரிடாமினண்டா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது குளோபல்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. லைக் மெட்டா, கூகுள் அண்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ், கிளவுடை பொறுத்த வரைக்கும் அகைன் அமேசான், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ சிப்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியா மார்க்கெட்டு, என்விடியா, இந்த மாதிரியான நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுக்கு டைரக்டா நீங்க இந்தியா மார்க்கெட்ல பை பண்ண முடியாது. இந்தியா மார்க்கெட்ல முக்காவாசி ஃபார்மா ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் நமக்கு டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணும். பட் டைரக்டா டாலர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். அப்புறம் என்ட்ரி பேரியர் பொறுத்த வரைக்கும் லெட்ஸே இப்போ நான் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ரஃபா ஒரு $155 எனக்கு கிடைக்கும். ஓகே, ரஃபா சொல்றேன். அந்த $155 நான் இன்வெஸ்ட் பண்ண எடுத்துட்டு போனேன்னா, உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $500. அது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரூபிக்கு 44,000 ரூபாய். ஸோ 44,000 ரூபாய் போட்டு தான் நான் அந்த ஒரு ஸ்டாக் வாங்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, என்கிட்ட $1 இருந்தா கூட அந்த 500ல என்னால ஒரு போர்ஷனை வாங்க முடியும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் பார்க்குறீங்க அப்படின்னா கூகுள் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு $500 காட்டுது. அப்போனா நான் குறைஞ்சது 44,000 இருந்தால் தான் அதில் ஒரு ஸ்டாக் வாங்க முடியுமானா கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக அதில் 2,000க்கும் 3,000க்கும் வாங்கிக்கலாம். அது மொத்த $500 பிரேக் பண்ணி நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கும். ஸோ நான் இதுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து ஐஎன்டி மணி. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நான் செக் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் மற்ற சர்க்கிளில் உள்ளவங்ககிட்டையும் சஜஷன்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு ஐஎன்டி மணியில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ அதை நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல, ஜென்ரலாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் பட்டது பேப்பர்லெஸ்ஸு ஆஸ் யூஸ்வல், கேஒய்சி இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் டேல முடிஞ்சிருச்சு. நைட் டைம் ட்ரை பண்ணேன், அது வந்து வேலைக்கு ஆகலை. ஸோ மேபி டெக்னிக்கல் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ட்ரை பண்ணப்போ ஓடிபி இடிபிலாம் ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷனல் பையிங் வந்து அதில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவுமே இருந்துச்சு. ஓவரால் அதில் வந்து நீங்கள் இந்தியா மார்க்கெட்டும் பை பண்ணலாம், யூஎஸ் மார்க்கெட்டும் பை பண்ணலாம் இந்த ஐஎன்டி மணி ஆப்பில். பட் நான் இந்தியா மார்க்கெட்டுக்கு இதை யூஸ் பண்ணல. இந்தியா மார்க்கெட்டுக்கு நான் ஆல்ரெடி ஜெரோதா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே தான் ரீட்டைனும் பண்ண போகிறேன். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஓவரால் ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இதுக்கான எஃப்எக்ஸ் ரேட்டுங்கிற மாதிரி இல்லை. 0 கமிஷனு யூஎஸ் ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறதுல. ஸோ எல்லாமே டிஜிட்டலு ஸ்டேட்மெண்ட்டு, டேக்ஸ் டாக்குமெண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே பிளேஸில் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த பர்டிகுலர் ஆப்பில் செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவாக பார்த்தது வந்து
இது ஓவரால் ஆப்போட நெகட்டிவ்ங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன ஒன்று புரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் காசு இன்னைக்கு வந்து அதில் வேலெட்டில் ஆட் பண்ணுற யூஎஸ் டாலர்லன்னா அது நாளைக்கு தான் கிரெடிட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் கிரெடிட்டுக்கு ஒரு சைக்கிள் ஆயிருது. அதே மாதிரி நான் ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கு நான் வாங்குறதுக்கு பை போட்டேன் அப்படின்னா நமக்கு இங்கே நடக்கிற மாதிரி உடனே பையும் ஆகிறது இல்லை. ஸோ அது நாளைக்கு வந்து பார்த்தா தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒன் டே முன்ன பின்ன இந்த ஜம்ப் இருக்கு. ஸோ அதை நான் இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஜம்பை வந்து பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போதைக்கு. ஸோ டேரெக்டாக இப்போ எதுக்காண்டி யூஎஸ் மார்க்கெட் போகிறோங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் எந்த ஆப் யூஸ் பண்ணுறோம் பார்த்துட்டோம். என் போர்ட்ஃபோலியோ, ஸோ போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் நான் மொத்தம் 4 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒன்று மைக்ரோசாஃப்ட்டு, செகண்ட் வந்து கூகுள் ஆல்பபெட்னு இருக்கும் அந்த நேமில், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் ஸ்டெலண்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மைக்ரோசாஃப்ட் வந்து 27 டைம்ஸில் ட்ரேட் ஆகுது. அண்ட் ஆல்பபெட் வந்து 19, நெட்ஃப்ளிக்ஸ் 23, ஸ்டெலண்டிஸ் வந்து 4. ஸோ ஓவரால் நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 2 ஸ்டாக் வந்து கோர் காம்பவுண்டர், லைக் கோரா ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறது. ஒன்று வந்து அவுட் ஆஃப் ஃபேவர் க்ரோவர், ஒன்று வந்து டீப் வேல்யூ டேர்ன் அரவுண்ட். ஸோ இதை எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து இதில் 3 கேட்டகரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லாங் டேர்ம் க்ரோத் காம்பவுண்டராக இருக்கணும், எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் போட்ட காசு வந்து எனக்கு நெகட்டிவ் போவே கூடாது 5 வருஷத்தில். செகண்ட் வந்து நான் ஒரு மாடரேட் ரிஸ்கில் எடுத்திருக்கேன், அவுட் ஆஃப் ஃபேவர் க்ரோவர்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மாடரேட் ரிஸ்க். டீப் வேல்யூ டேர்ன் அரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எது என்னென்ன ஸ்டாக்குன்னு பார்த்துடலாம். மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் கரண்டாக ஒரு $500 ஒரு பீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிளவுடு, சாஃப்ட்வேரு, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நாஸ்டாக்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ப்ராடக்ட் பைப்லைன் வச்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் தெரியாத ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெவன்யூ 17.8% க்ரோத் இருக்கு. Q4ஓட வெறும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மட்டும் 45.1%. ஸோ விச் ஷோஸ் அவங்களோட மார்க்கெட்டோட டாமினன்ஸ் காட்டுது. ப்ரைஸுமே கண்ணாப்பனான்னு இவங்க வச்சு விளையாடுறதுக்கான பொட்டன்ஷியலும் காட்டுது. ஃபினான்ஷியல் இயர் 2026ஓட டார்கெட் மட்டும் ரெவன்யூ வந்து ரஃபாக ஆல்மோஸ்ட் 18% க்ரோ பண்ணியிருக்காங்க, $331.8 பில்லியன் கிட்ட. ஸோ கைடன்ஸாக அவங்க ஃபோர்த் குவார்ட்டரில் 90 பில்லியன் கிட்ட வச்சிருக்காங்க. அது 17%. க்ரோத்தும் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கு. விண்டோஸு, கேமிங்கு, லிங்க்டின் இந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்தடுத்துக்கான ப்ராடக்ட் பைப்லைன் இருந்துகிட்டே வருது. ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் கெப்பெக்ஸ் இன்டென்சிட்டி இருக்கு. ப்ரிடாமினன்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இப்போ ஏஐ நோக்கி வச்சுட்டு இருக்காங்க. அது டேர்ன் அரவுண்ட், அது வந்து ரெவன்யூ எடுத்துட்டு வருங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டாக்குக்கு பெட்டரா இருக்கும். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் இது இப்போ இருக்கிற பிரைசிங்கே ஓகே தான். க்ரோத்துமே நல்லா இருக்கு, ரிஸ்க் வந்து மாடரேட் தான், வேல்யூ ஃபார் டுடேயும் ஓகே. ஸோ செகண்ட் நம்ம பார்க்கறது ஆல்பபெட். ஆல்பபெட் பொறுத்த வரைக்கும் கிளவுட் க்ரோத்தா மட்டும், அதாவது கூகுள் பொறுத்த வரைக்கும் யூடியூப், கிளவுடு, ஜெமினி இதோட க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூல 82% கிட்ட அப்பு. அண்ட் ஓவரால் இதோட பிஇ வந்து இப்போ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அட்ராக்டிவா இருக்கு. ஸோ ஃப்ரம் அ கிளவுட் பேக்லாக் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் $514 பில்லியன் கிட்ட ஹோல்ட் பண்றாங்க. ரிஸ்க் நான் பார்க்கறது வந்து கேபிட்டல் இன்டென்சிவ், அதே தான் இதுக்குமே. ஏன்னா நிறைய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரெகுலேட்டரி, ஆன்டி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் என்ன பொறுத்த வரைக்கும் கோர் காம்பவுண்டரா நான் டிக்ளேர் பண்றேன். க்ரோத் வந்து அன்லிமிட்டெடு, ரிஸ்க் மாடரேட்டு, வேல்யூ ஃபார் டுடேயுமே ஓகே தான். இப்போதைக்கு நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீமிங்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, லைவ் அண்ட் கேம்ஸு. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 33%. பட் 12 மந்தோட ரிட்டர்ன் வந்து -37%. ஆப்ரேட்டிங் மார்ஜின் கண்ணாப்பினான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல மாடரேட் ரிஸ்க்குக்கான ஸ்டாக்னு சொல்லுவேன். இவென்ச்சுவலி டவுன் த லைனில் இது ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. ஃபுல் இயர் 2026ஓட கைடன்ஸாக $51 பில்லியன் கிட்ட கோட் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூவை டபுள் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் இருக்கு. ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ரஃபாக 37% கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். என்கேஜ்மெண்ட் ஷேர் வந்து யூடியூப்ல வந்து உண்மைக்குமே கொஞ்சம் லீக்கிங் இருக்கு. லீக்கிங்னா பெருசாக அவங்களால வந்து ட்ரெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் கன்வெர்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கேப்ஸ் இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மட்டும் இந்த கம்பெனியில் நிறையவே இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு கம்பேர் டு பாஸ்ட். 2.3 பில்லியன்லேருந்து 1.5 பில்லியன் வந்திருக்கு. காம்படிஷன் அதிகமாயிட்டு வருது, ஆப்பிள், அமேசான், டிஸ்னின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீமிங்கில் இவங்க கண்டிப்பாக க்ரோ ஆக நம்பிக்கையில். க்ரோத் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி தான், பட் ஸ்டில் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாடரேட்டாக இருக்கிறதுனால வச்சிருக்கேன். பட் வேல்யூ ஃபார் டுடேல உண்மைக்குமே அட்ராக்டபிளான வேல்யூ தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து பீக்லேருந்து விழுந்த ரீசன்னால. ஸ்டெலண்டிஸ், ஸோ இது ஹையஸ்ட் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி.
ஸோ இப்போதைக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரெக்கரிங் ரெவென்யூங்கிற மாதிரி இல்லை அண்ட் ஸ்விட்சிங் காஸ்ட்டுங்கிற மாதிரியும் பெருசாக இல்லை. ஸோ பிஸ்னஸ் மோட் வந்து பெருசாக இந்த ஸ்டாக்கு என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து உண்மைக்குமே குளோபலி ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராண்டட் ஸ்டாக்கு. ஸோ இவங்க கிட்ட நிறைய ஆட்டோமொபைல் குளோபல் கார் மேக்கர்ஸோட டைஅப்ஸும் குளோபல் கார் மேக்கர்ஸோட பிராண்ட்ஸும் இருக்கு. ஜீப்பு, சிட்ரானு, ஃபியாட்டு, ஓப்பல்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த கம்பெனி டூ பிக் டு ஃபாலு. ஸோ இவென்ச்சுவலி அட் சம் பாயிண்ட் இன் டைம் டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி தருங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்கறது டீசல் வேரியண்ட்டும் யூரோப் ரீஜியன்ல வருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. யூஎஸ் டீலரோட சேனல் வந்து ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நார்மலைசேஷனும் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனுக்கான பிளான்ஸும் இருக்கு. கம்பெனி கரண்டா லாஸ் மேக்கிங்ல இருக்கு. பட் ஓவரால் இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ 22 பில்லியன் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ இந்த பர்டிகுலர் கம்பெனி இருக்கு. ஸோ பொசிஷன் சைஸ் பொறுத்த வரைக்கும் நான் இது கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஓவரால் இதுதான் என்னோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக்கலான ஸ்டாக்கு. ஸோ 35% மைக்ரோசாஃப்ட்ல வச்சிருக்கேன், ஆல்பபெட்ல 30%, நெட்ஃபிளிக்ஸ்ல 20%, ஸ்டெலண்டிஸ்ல ஒரு 15%. 5250 ரூபாய் கிட்ட மைக்ரோசாஃப்ட், ஆல்பபெட்ல 4500, நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு 3000, ஸ்டெலண்டிஸ்ல ஒரு 2250 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். டூஸ் அண்ட் டோன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களோட என்ட்ரியை வந்து அவசரப்பட்டு ரொம்ப கொண்டு போய் போட்டுற வேண்டாம். ஏன்னா நம்ம கமெண்ட்லயுமே நமது நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலா இருக்கு, அது வந்து நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கண்ணா பின்னாடி கீழே விழுது, குறிப்பா ஸ்பேஸ் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வேல்யூக்கு கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல ஜென்ரலாகவே ஸ்பெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி எந்த ஒரு என்ட்ரியும் பிளான் பண்ண மாட்டோம். க்ரோத் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் கேபிட்டல் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடவே கூடாது. ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிக்கலி கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எது கம்ஃபர்டபுளாக தெரியுதோ அதுக்குள்ள மட்டும் என்ட்ராலான் இருக்கும். அடுத்த நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்தியா மார்க்கெட்லேயே இருக்கலான் இருக்கேன் ப்ரோ, நான் யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போக விரும்பலன்னு சொல்லிட்டு. நல்ல முடிவு. உங்களுக்கு ஒரு மார்க்கெட் கம்ஃபர்டபுள் இல்லை, அதனால நோ சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மைண்ட் செட்டு. உங்களால் நோ சொல்ல முடியுது அப்படின்னா உங்களால் எமோஷனலி ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியும். அது வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது கூடவே நம்ம சேனலில் நம்மளோட ஆஃபீஸ் செட்டப் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்தடுத்தும் நான் யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ட்ரி எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுறங்கிறத அப்டேட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காமல் உங்களோட இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.